வெல்கம் டு வி ஹோம்ஸ் அண்டு ப்ராப்பர்ட்டிஸ். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த வீடு சேலம் பொன்னம்மாப்பேட்டை அங்கே தாங்க இருக்குது. நல்லா மெயின் ஏரியாவிலே இருக்குதுங்க. அதாவது பார்த்திங்கன்னா நம்ம படத்தில் பார்ப்போம் இல்லைங்களா, அதாவது பார்த்திங்கன்னா இந்த வசந்த மாளிகை அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அது மாதிரி ஒரு பெரிய ஒரு மாளிகை மாதிரி ஒரு வீடுங்க. ஒரு 3 கார் பார்க்கிங், 3 கார் நிறுத்துகிற மாதிரி பெரிய ஒரு கார் பார்க்கிங் இருக்குதுங்க. கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 பெரிய பெட்ரூம் இருக்கும், மேலே ஒரு பெட்ரூம் இருக்குது. சூப்பராக ஒரு பெரிய வீடு 3 பிஹெச்கேவில் இருக்குது. சுற்றிலும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இது இடம் விட்டு கட்டியிருக்காங்க. அதாவது பார்த்திங்கன்னா ஒரு 2 அடி கேப் விட்டு கட்டியிருக்காங்க. இப்போ இதை ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். பாருங்கள் ஸ்டெப்ஸ்லாம் சும்மா அவ்வளோ ஸ்டைலிஷாக வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்குங்க. அது மெயின் டோர்லாம் பார்க்கும்போது நல்லா வுட்டுங்க, அதாவது பார்த்தீங்கன்னா தேக்கு மரத்தில் கட்டியிருக்காங்க. ஸோ பியூட்டிஃபுல்லாக பெரிய ஒரு வீடு தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. பாருங்கள் இந்த மெயின் டோர்லாம் பார்க்கும்போது சூப்பராக இருக்குங்க. டிசைனிங் ஆகட்டும் சரி, அது முழுக்க முழுக்க வுட்டில் இருக்குது. ஹால் சைஸ் பாருங்கள், பெரிய ஹால் சைஸுங்க. அதாவது பார்த்திங்கன்னா நல்லா பெரிய ஹாலாகவே இருக்குதுங்க. பார்க்குறதுக்கு அவ்வளோ பெரிய ஹால் சைஸாகவே இருக்குது. ஸோ வுட் ஒர்க்லாம் பார்த்திங்கன்னா சும்மா சூப்பராக கட்டியிருக்காங்க வுட் ஒர்க் போட்டு. இந்த வுட் ஒர்க் பண்ணுறதுக்கு மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 50 லட்ச ரூபா செலவு பண்ணியிருக்காங்க. அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக வுட் ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா மெயின் ஹாலுக்காகட்டும், டைனிங் ஹால், 3 பெட்ரூமுக்குமே இருக்குதுங்க. அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வுட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. கிச்சன்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வுட்லேயே கட்டியிருக்காங்க. வுட்லேயே வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. ப்ளைவுட்லாம் எதுவும் இல்லாத எல்லாம் வுட்லேயே பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குங்க. பாருங்கள் மேலேயும் பார்த்தீங்கன்னா இதுவும் வுட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த வீட்டுக்கு வுட் ஒர்க் மட்டும் செலவானது 50 லட்ச ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணியிருக்காங்க. ஸோ அது மாதிரி ஒரு பெரிய ஒரு பங்களா மாதிரி இருக்கக்கூடிய இந்த வீடு தான் நீங்கள் பார்த்துட்டீங்க. இப்போ கிச்சன் பார்த்தீங்க, இது டைனிங் ஹால் போர்ஷன் சூப்பராக இருக்குது பாருங்கள். நல்ல ஒரு பெரிய டைனிங் ஹால் போர்ஷன் இருக்குது. பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா பூஜை அறை, அதாவது பார்த்திங்கன்னா சாமி ரூமு, அதுவும் வந்து பார்த்திங்கன்னா கப்போர்ட்லேயே பண்ணியிருக்காங்க. ஸோ நீட்டாக இருக்குங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஒரு மாஸ்டர் பெட்ரூமுங்க. பாருங்கள் எவ்வளோ பெரிய பெட்ரூமாக இருக்குது பாருங்கள். பார்க்கும்போதே அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. அந்த காட்டு வந்து பார்த்திங்கன்னா வுட் கார்டு போட்டுமே அவ்வளோ பெருசாக இருக்குதுங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம் வசதி கொடுத்துருக்காங்க. பெரிய ஒரு பாத்ரூம் சைஸ் தாங்க. எல்லாம் டைல்ஸ் ஒர்க் போட்டு சூப்பராக இருக்குதுங்க. அருமையான ஒரு வீடு தான் காட்டியிருக்கீங்க, பார்த்துட்ருக்கீங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா வுட் கார்டு போட்டு அருமையாக இருக்குங்க. பாருங்கள் பார்த்திங்கன்னா இந்த என்னுடைய டிசைனிங் சூப்பராக இருக்குது. ஸோ காட் போட்டு இவ்வளோ இடம் இருக்குது அப்படின்னா எவ்வளோ பெரிய பெட்ரூமாக இருக்குன்னு நீங்களே திங்க் பண்ணி பாருங்கள். திரும்ப ஒரு முறை பாருங்கள் ஹால் சைஸ் எவ்வளோ பெருசு பாருங்கள். இந்த சோஃபா செட்லாம் போட்டு எவ்வளோ இடம் கேப் இருக்கும்போது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோ பெரிய வீடு. ஏன் சொல்கிறேன்னா இது 2255 சதுரடியில் இந்த வீடானது இருக்குது. ஸோ சூப்பராக பெரிய வீடாக இருக்குது. பிரம்மாண்டமான ஒரு வீடாக தான் இருக்குது. இது பாருங்கள் இன்னொரு கொடுத்துருக்கூடிய இது 2வது மாஸ்டர் பெட்ரூமுங்க. இந்த வியூலேருந்து பார்க்கும்போது, இந்த வீடியோவில் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எப்படின்னா, ஏன்னா இந்த மாஸ்டர் பெட்ரூம் சொல்லுவாங்க இல்லைங்களா, அவ்வளோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதுதான் உண்மையாக சொல்லலாம். அவ்வளோ பெருசாக இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா இதுக்கும் அட்டாச் டாய்லெட் பாத்ரூம் வசதியானது கொடுத்துருக்காங்க. நீட்டாக இருக்குது. 2மே வெஸ்டர்ன் டாய்லெட்டாகவே கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குங்க. ஸோ மாடியில் போய் பார்க்கலாம் மாடி வியூ எப்படி இருக்குன்ட்டு. மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெட்ரூம், ஒரு ஹால், கிச்சன் இந்த போர்ஷனோடு இருக்குங்க. இது வந்து பார்த்திங்கன்னா மாடி போர்ஷன் நல்லா கேப் இடமா இருக்குது. சூப்பராக இருக்குது. ஸோ அவ்வளோ சூப்பரான ஒரு வீடு தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ நேர்களே பாருங்கள், ஃபுல் டீட்டெயில் நம்ம டிஸ்பிளேயில் போட்டிருக்கேன். ஸோ மிஸ் பண்ணாமல் நம்ம மொபைல் நம்பர் கொடுத்துருக்கோம், அதுக்கு கால் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பாருங்கள். அப்போ தான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ வந்து சேரும். ஸோ நேர்களே மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.